நம்ம கரூர் மக்கள் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே நடக்கும்னு சொல்றாங்க. அது எந்த கோயில் நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம கரூர் சென்ட்ரல் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கரூர் மாவட்டம் ஐயர்மலை அருகில் சுமார் 2000 வருஷம் பழமையான சிவாயம் சிவபுரீஸ்வரர் கோயில பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலோட மூலவர் சிவபுரீஸ்வரரும், அம்பாளாக பெரிய நாயகியும் அருள்பாலிக்கிறாங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல புகழ்பெற்ற ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஆதி சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில போட்டுறாங்க. கிபி 19ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலோட தேவஸ்தானத்துல தான் நீதிமன்றமா செயல்பட்டுட்டு வந்திருக்கு. அது போக 100 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட 29,000 சுருணை ஓலைச்சுவடிகள் இந்த கோயில்ல இருந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த கோயிலோட ஆன்மீக முக்கியத்துவமா சில விஷயங்கள் இருக்கு. அத நான் சொல்றேன் உங்களுக்கு. குறிப்பா விநாயகரோட அமைப்பு. மூலவர் ரொம்ப உக்கிரமானவர் அப்படிங்கிறதால அவரோட கோபத்த தணிக்கிறதுக்கு மூலவருக்கும் கைலாச நந்திக்கும் இடையில விநாயகர் அமர்ந்திருக்கிறது ஒரு அபூர்வமான அமைப்பா இங்க பார்க்கப்படுது. இந்த கோவில்ல இருக்க கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில ஹோமம் வளர்த்து வழிபட்டா பல நாள் தடைப்பட்ட திருமணமும் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கரூர் மக்கள் ஐயர்மலை பக்கம் போனீங்கன்னா மறக்காம நம்ம சிவாயம் கோயிலையும் ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.